நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நானே என் கண்ணால பார்த்தேனே, உண்மையிலே இந்த வேலையை சந்தியா ரொம்ப நல்லாவே பண்ணிருக்கா. கண்டிப்பா இன்னும் 2-3 வருஷத்துக்கு எதுவுமே ஆகாது. ஆனா அம்மா, சந்தியா எப்படி அவ்வளவு மேலே ஏறினாங்க? இங்க பாருப்பா, உன் பொண்டாட்டி இருக்கால, அவ ஒண்ணும் மத்தவங்க மாதிரி இல்ல. எதையாவது சரி பண்ற வேலை, இல்லன்னா மலை உச்சிக்கு ஏற வேலை, திருட்டு பசங்களை ஓடி பிடிக்கிற வேலை, இல்லன்னா ஒரு மாட்டுக்கிட்ட சண்டை போட்டு அதோட போராடுற வேலை, இந்த மாதிரி வேலையெல்லாம் தான் உன் பொண்டாட்டியால செய்ய முடியும். ஆனா சூர்யா, இன்னைக்கு வந்த பிரச்சனையில என் மூளை சுத்தமா வேலையே செய்யல. ஆனா எப்படின்னு தெரியல, இவளுக்கு எப்படியோ இந்த யோசனை வந்துருச்சு. இவதான் கோந்த எப்படியோ தயார் பண்ணி ஒட்டி வச்சா. ஆமாப்பா சூர்யா, சந்தியா மருமக இன்னைக்கு ரொம்ப நல்ல வேலை செஞ்சிருக்கா. ஆமா சந்தியா, இத பாரு, இங்க கூட இந்த மாதிரி இப்படி பொறுமையா செய்யணும். அம்மா, அம்மா உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். இந்த மாதிரி வீட்டு வேலையில நீங்க சந்தியாவுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதா இருக்குல்ல? ஆனா சந்தியாவால் இதெல்லாம் ஒழுங்கா செய்ய முடியல. ஆனா புத்திசாலித்தனமா செய்ய வேண்டிய வேலை வந்தா மட்டும் அதை அழகா செஞ்சிடறாங்க சந்தியா. அம்மா, அந்த ஆண்டவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமையை கொடுத்திருக்கான். அந்த கடவுளாவே ஒவ்வொருத்தருக்கும் அவங்க வாழ்க்கையில் அவங்க நினைச்சதை சாதிக்கிற திறமையை கொடுத்திருக்காருன்னா அந்த திறமையை வீணடிக்கலாமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. ஒருவேளை நமக்கு நீச்சல் அடிக்கிற திறமை இருந்தா எவ்வளவு பெரிய கடலா இருந்தாலும் நீந்தி கடந்துடலாம். அப்படி நீந்துறவங்களுக்கு பெரிய மலை ஏற சொன்னா கஷ்டமா இருக்கும். அப்படித்தானம்மா? நான் சொல்றது கொஞ்சம் யோசிங்க. சந்தியாவோட குணங்களை நீங்க பார்த்ததுக்கு அப்புறமும் சந்தியாவோட படிப்பை பத்தி நீங்க இல்லை, எதுக்கு சொல்றேன்னா, நீங்க எடுத்த முடிவை எதுக்கும் இன்னொரு வாட்டி யோசிச்சு பார்த்தீங்கன்னா இங்க பாரு, அந்த பிளம்பர் அந்த பைப்பை சரி பண்றதுக்கு நம்ம கிட்ட எவ்வளவு பணம் கேட்டிருந்தான். அதுக்கு இல்லம்மா, பிளம்பர் 1000 ரூபாய் கேட்டான். போய் அவனை கூட்டிட்டு வா. இல்லம்மா, அந்த பிளம்பர் சரோஜா, என்ன சரோஜா செய்யற? உன் பொண்டாட்டி மாதிரி நான் ஒண்ணும் நல்லா படிச்சவ கிடையாது. ஆனா குடும்பத்துக்கு எது நல்லதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வேதத்திலேயே எழுதி இருக்கு, அவங்க வேலையை அவங்க தான் செய்யணும். அப்பதான் எல்லாருக்குமே நல்லது. வைத்தியரோட வேலையை வைத்தியர் செய்யணும், ராஜா செய்ய வேண்டிய வேலையை ராஜா செய்யணும். ஒருவேளை யாரும் அவங்க வேலையை செய்யலன்னா அப்புறம் சமூகம், குடும்பம் எல்லாமே அழிஞ்சு போயிடும்.
அம்மா சரோஜா என்ன செய்யற நீ? என்ன மறுபடியும் தண்ணி இல்லாம கூட நான் வாழ தயார். அந்த பிளம்பருக்கு 1000 ரூபாய் கொடுக்க வேண்டி வந்தாலும் அதை கொடுக்கவும் நான் தயார். ஆனா இந்த விஷயத்தை பத்தி பேசிதானே சந்தியாவோட கனவை பத்தி நீ என்கிட்ட யோசிக்க சொன்ன. இந்த குடும்பத்துக்கு கெடுதல்னு தோன்ற எந்த ஒரு விஷயத்துமே நான் உன்னை செய்ய விட மாட்டேன் சூர்யா. உன் பொண்டாட்டிக்கு வீட்டு வேலை எதுவுமே தெரியாம இருக்கலாம், பரவாயில்ல இருக்கட்டும். எத்தனையோ வருஷமா நான் கஷ்டப்பட்டு தயார் பண்ண ஸ்வெட்டரை உன்னோட பொண்டாட்டி கிழிச்சிருக்கலாம், அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. அதையும் நான் எப்படியாவது பொறுத்துக்கிறேன். இங்க பாரு, உன்னோட பொண்டாட்டிக்கு சின்ன பசங்களுக்கு ட்ரெஸ் கூட தைக்க தெரியாம இருக்கலாம், அது கூட பெரிய விஷயம் இல்ல, அதையும் பொறுத்துக்குவேன். உன் பொண்டாட்டி இந்த குடும்ப சம்பந்தப்பட்ட எதை பண்ணாலும் சரி நான் பொறுத்துக்குவேன் சூர்யா. ஆனா ஒண்ணு, எந்த விஷயத்துக்காக நீ இப்படி பிடிவாதமா என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கியோ, நான் செத்ததுக்கு அப்புறம் கூட அதுக்கு அனுமதிக்க மாட்டேன். அம்மா போதும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா போதும். இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம். ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்ற கேளு. இப்ப நான் சொல்றத தெளிவா கேட்டுக்க. மறுபடியும் இத பத்தி நம்ம பேசக்கூடாது. இன்னொரு தடவை உன் பொண்டாட்டியோட படிப்பு விஷயத்தை பத்தி மட்டும் என்கிட்ட வந்து பேசாத. நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க சூர்யா? இந்த வருஷம் உன் பொண்டாட்டிக்கு அட்மிஷன் கிடைக்கலன்னா அடுத்த வருஷம் படிக்க வச்சுக்கலாம்னு நினைக்கிறியா? ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகத்தை வச்சுக்க. என்னைக்கு நீ இவளுக்கு காலேஜ்ல அட்மிஷன் வாங்கி தெரியும், அந்த நிமிஷமே அம்மா பிள்ளைங்கிற இந்த உறவே இல்லாம போயிடும். இத மட்டும் நல்லா ஞாபகத்தை வச்சுக்க. எனக்கு இது சுத்தமா பிடிக்கலையே. இன்னும் கொஞ்சம் உங்களை தூண்டி விட்டா இன்னும் நல்லா இருக்கும். ஆரம்பிச்சா நல்லது. அத்தை, டேங்க்ல இப்போ கொஞ்சம் கூட தண்ணி மிச்சம் இல்ல, எல்லா தண்ணியும் கொட்டி போயிடுச்சு. இப்ப தண்ணி இல்லாம துணி துவைக்க முடியாது, சமைக்க முடியாது, எந்த வேலையும் செய்ய முடியாது. அதனால இப்ப நான் ஒரு வேலை செய்யறேன். நான் வெளியே போய் ரோட்ல இருக்கிற ஹேண்ட் பம்ப்ல இருந்து தண்ணி கொண்டு வரேன். இதான் சரியான யோசனை. சரி, நான் போய் தண்ணி கொண்டு வரேன். அத்தை கண்டிப்பா நான் தண்ணி கொண்டு வரேன்னு சொன்னா விட மாட்டாங்க. அப்போ சந்தியாக்கா தானே இந்த வேலையை செஞ்சாகணும். சந்தியாக்காவுக்கு இப்ப பெண்டு நிமிர போகுது. அத்தை, தடுத்து நிறுத்துங்க.
என்ன போக வேணாம்னு சொல்லுங்க. நான் போயிட்டு இருக்கேன்ல. ஏன் என்ன இப்படி போக விடுறீங்க? அத்தை என்ன கூப்பிடுங்க. அத்தை நான் போய் தண்ணி கொண்டு வரேன். சரி நான் போறேன் அத்தை. ஏன் இவங்க என்ன தடுக்க மாட்டாங்க? அத்தை என்னவோ நான் ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன். வயித்துல புள்ள இருக்கும் போது இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் எப்படி செய்யறது? எனக்கு எதுவும் புரியல. நான் போக கூடாதுல்ல? சந்தியாக்கா, உங்களால தானே எவ்வளவு நடந்திருக்கு. நாங்களா எதுக்கு கஷ்டப்படணும்? நீங்களே போய் தண்ணி பிடிச்சு கொண்டு வாங்க. நில்ல சந்தியா. இவங்க மனசு கரைஞ்சிருச்சா என்ன? எதுக்கு இவங்க சந்தியாக்காவை போக வேணாம்னு சொல்றாங்க? இங்க பாரு, முதல்ல அந்த பக்கெட்டை கீழே வை. இதை இடுப்புல வை. நல்லா பிடி சந்தியா. இன்னொரு கையால பிடி. ஒழுங்கா பிடி. எந்த வேலையை செஞ்சாலும் அந்த வேலையை ஒழுங்கா செஞ்சா குடும்பமானம் போகாம இருக்கும். 4-5 குடம் மட்டும் கொண்டு வந்தா போதும். இன்னைக்கு ஒரு நாள் எப்படியாவது சமாளிக்கலாம். சரிங்க. சூர்யா, சாயந்தரமா பிளம்பர் வர சொல்லு. போ சந்தியா. அண்ணி இருங்க, நானும் கூட வரேன். அதான பார்த்தேன். சவிதா, உன்னை மட்டும் தனியா கூப்பிடணுமா என்ன? போய் உதவி பண்ணு போ. அம்மா நானா? நான் எப்படி? ஏன் உன் இடுப்புல குடத்தை வச்சா நிக்காதா? எதுக்கு இப்படி சும்மா நின்னு பேசிட்டே இருக்க? நீ என்ன இந்த ஊருக்கு முதல் தடவையா வந்திருக்கியா? இல்ல இந்த வேலையெல்லாம் உனக்கு பழக்கம் இல்லையா? உனக்கு மட்டும் தண்ணி தேவைப்படாது. போ, போய் உதவி பண்ணு. என்ன மீனாட்சி நிக்கிற? என்ன சொல்லுங்க அத்தை. எல்லா விஷயத்திலயும் உன் அக்கா மாதிரி இருக்கணும்னு நினைப்பல்ல? அன்னைக்கு சந்தியா போனா அதனால நீயும் அவள மாதிரி படம் பார்க்கணும்னு நினைச்சல. இப்ப என்னாச்சு உனக்கு? யாராவது உன் காலை கட்டி போட்டு வச்சிருக்காங்களா என்ன? ஏன் இங்கே நின்னுட்டு இருக்க? அத்தை, நான் இப்போ கர்ப்பமா இருக்கேன். அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். ஆனா காலி குடத்தையாவது கொண்டு போய் கொடுக்கலாம்ல? கண்டிப்பா அத்தை, நான் கொண்டு போய் கொடுக்கறேன். போ. நீங்க ஒரு வார்த்தை சொன்னா பாத்து.
அண்ணி நீங்க இருங்க, நானே அடிக்கிறேன். இல்ல வேண்டாம் கஸ்தூரி, என்னால பண்ண முடியும். அண்ணி இருங்க, குடம் ரொம்பிடுச்சு. நான் இதுக்கு தண்ணி அடிச்சு கொண்டு போகணும். இந்த ஒரு வேலை தான் பண்ணாம இருந்தேன், இப்ப அதுவும் பண்ணிட்டேன். அண்ணி இந்த குடமும் ரொம்பிடுச்சு. போதும் அண்ணி போதும், இதுவும் ரொம்பிடுச்சு. ஒண்ணு படிப்படின்னு வாங்க, இல்லைன்னா தண்ணி கொண்டு வர சொல்லுவாங்க. நான் கொண்டு வரேன் அண்ணி, ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல வேண்டாம் கஸ்தூரி, இதே நானே கொண்டு போறேன். இத நீ கொஞ்சம் இடுப்புல வைக்கிறதுக்கு மட்டும் உதவி பண்ணு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாத்து பாத்து, கொஞ்சம் பொறுமையாக்கா, கொஞ்சம் பொறுமையா. சூர்யா, கொஞ்சம் வெளியே வா. சந்தியாவோட புத்திசாலித்தனத்தை பாரு. ஒரு வாட்டி சொல்லி கொடுத்த உடனே குடத்தை தூக்க படிச்சிட்டா. ஏன் கூட வா. வா வாப்பா. நல்லா பாரு பாரு அவளை. கிராமத்துல நானும் என் அக்காவும் இதே மாதிரி தான் தண்ணி பிடிச்சு கொண்டு வருவோம். இத செய்யறது ரொம்ப கஷ்டம். இந்த குடத்தை தூக்குறதுக்கு நிறைய பலம் தேவை. உன் பொண்டாட்டியோட ரூபத்தை உன் கண்ணாலேயே நல்லா பாரு. இதுதான் அவளுக்கு நிரந்தரம். ஒரு குடும்ப ஸ்திரீ தன்னோட புத்திசாலித்தனத்தையும் பலத்தையும் தன் குடும்பத்துக்காக தான் பயன்படுத்தணும், வெளி உலகத்துக்காக இல்லை. காலையில எந்திரிச்சதோ வீட்டு வேலையெல்லாம் செய்யணும், வீடு மொத்தத்தையும் பெருக்கணும், சீக்கிரமா எல்லாருக்காகவும் டிஃபன் தயார் பண்ணணும், குழந்தைங்களை நல்லபடியா பாத்துக்கணும். ஒரு குடும்ப பொம்பளையோட பொறுப்பு இதுதான். எல்லாரும் இதை பண்ணியே ஆகணும், அதுவும் மனசார பண்ணி ஆகணும். சந்தியா அந்த குடும்பத்துக்கு மருமகளா வந்திருக்கா சூர்யா. அதனால அவ இந்த ரூபத்துல தான் வாழ்ந்தாகணும். இந்த விஷயத்தை நீ கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிட்டா அது ரொம்ப நல்லா இருக்கும். உன் பொண்டாட்டிக்கிட்டையும் சொல்லிடு. நீங்க நினைக்கிறபடி எல்லாம் நிச்சயமா நடக்காதுங்க. சந்தியா, நைட் காலேஜ்ல உங்களுக்கு அட்மிஷன் கிடைச்சிருச்சு. இனிமே இதான் உங்க கிளாஸ், இதான் உங்க கனவு. இது இன்னும் கொஞ்சம் தூரத்துல இருக்கு சந்தியா. போங்க சந்தியா, உங்க கனவை நீங்க நெருங்கி போங்க. இல்லைங்க, இது கொஞ்ச தூரம்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா நான் இப்ப வெறும் சந்தியா இல்ல, உங்களோட மனைவி சந்தியா. இதெல்லாம் எனக்கு சரி வராது. நிச்சயமா இந்த கனவு நிறைவேறாது.